ஓம் சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது முருகன் மிராக்கிள்ஸில் சில விஷயங்களை நான் வந்து பெண்டிங்கில் இருக்குது, சில துணுக்குகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தெரியாதவங்களுக்கு நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பல பயனுள்ள தகவல்களையும் அற்புதங்களையும் நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம். இது சகலமும் சாய்பாபா. ரொம்ப நாளாக நான் இந்த வீடியோ கொடுக்கணும்னு இடையில அப்படியே என்ன ஆயிடுச்சு, ஃபோன் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து என்னால் வீடியோ கொடுக்க முடியாமல் போகுது. எனக்கு கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் டயர்டாக இருந்தது. அதனாலேயே நல்லா ஒரு கேப் ஆயிடுச்சு. ரியலி சாரி ஃபார் தட். இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பழனிக்கு போனோம் இல்லையா, நிறைய மிராக்கிள்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். பட் மிராக்கிள் பார்த்தாலும் அதுக்கு நடுவில் கடைசியாக நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நம்ம விட்டுருப்போம்ல. அது சின்ன விஷயமா இல்லை ரொம்ப பெரிய விஷயமானு நீங்கள் தான் வீடியோ பார்த்துட்டு சொல்லணும். அண்டு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பழனிக்கு நாங்கள் எல்லோரும் செட்டாக போனோம் இல்லையா, ஒரு டீம் போனோம். எங்கள் டீம் தான் பழனிக்கு போனோம்ல. அங்கே பழனிக்கு போனபோது பால் குடம் எடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கூட வந்து ஒரு சகோதரி வந்து பிளானே இல்லை அவங்களுக்கு. பால் குடம் எடுக்கலாமா வேண்டாமா, எல்லோரும் பால் குடம் எடுக்கிறாங்க, நானும் எடுக்கட்டுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்தபோது ஆவினன்குடி கோயிலில் போய் அவங்க பிள்ளையார்கிட்ட பூ கேட்டிருக்காங்க. பூ கேட்டபோது அவங்க என்ன கலர் பூ கேட்டாங்களோ அதே கலர் பூ கொடுத்துருக்காரு. அது கிடைச்சதுக்கு அப்புறம் தான், ஐ மீன் பிள்ளையாரா முருகன் சன்னதியான்னு எனக்கு தெரியல, முருகன் சன்னதி நான் நினைக்கிறேன். அங்கே அவங்களுக்கு பூ கிடைக்கிது. பூ கிடைச்சதும் அவங்களுக்கு வந்து முருகர்கிட்ட இருந்து பதில் வந்திருக்கு. என்னன்னா, நீ பால் குடம் எடு, அதாவது இந்த அரளிப்பூ எனக்கு கொடுத்தா நான் பால் குடம் எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டதுக்கு கரெக்டாக அந்த பூ அவங்க கைக்கு கிடச்சிருக்கு. அதில் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு அழுதுகிட்டே சந்தோஷமாக பால் குடத்தை எடுத்தாங்க. இது முதல் குறிப்பு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ராகவி அப்படிங்கிற அந்த சகோதரியோடைய மிராக்கிளை நம்ம நிறைய பார்த்தோம் இல்லையா. அந்த மிராக்கிள் பார்த்தபோது அவங்களுக்கு வந்து முருகர் வந்து என்ன சொல்லியிருப்பார், நீ வந்து பூக்காவடியை விடு அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா. கனவுல நான் சொல்லியிருந்தேன், அவர் போய் காவடி எடுத்துகிட்டு பழனிக்கு வான்னு சொல்லியிருப்பார் இல்லையா. அப்படி அந்த பொண்ணு சரின்னு முடிவு பண்ணுது. இந்த பொண்ணுக்கு தான் நாங்கள் இங்கே சாய்நிவாஸில் வந்து சாப்பிட வந்திருந்தாங்க விருந்து. முருகர் வந்து இந்த பொண்ணு ரூபத்தில் வராங்க. அண்ட் இங்கே அந்த வெண்கல முருகன் வந்து அந்த பொண்ணுக்கு கிஃப்டாக கிடைக்கிது இல்லையா. சரின்னு இப்போ அந்த பொண்ணு அந்த வெண்கல முருகனை வீட்டில் வச்சு வழிபடுறாங்க. வழிபடும்போது ஏதாச்சியா இவங்களுக்கு ஒரு ஃபோட்டோக்கு தென்படுது. ஃபோனில் இன்ஸ்டாகிராம்லேயோ எங்கேயோ தென்படுது. அது என்ன ஃபோட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காட்டுறேன். இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள் இந்த ஃபோட்டோ. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபோட்டோவில் வந்து லெஃப்ட் சைடில் பார்த்துக்கோங்க, காவடி எடுத்துகிட்டு முருகன் இருக்கார் இல்லைங்களா. இந்த முருகனை பார்த்ததும் இவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். அண்ட் இந்த முருகருடைய முகமும் இந்த வெண்கல முருகனுடைய முகம், ரெண்டு முகமும் பார்க்க ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்புகிறாங்க. அண்ட் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற காவடி முருகன், இந்த முருகனுடைய ஃபோட்டோ இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா முருகனை எத்தனையோ ரூபத்தில் பார்த்துருக்கோம். பட் முருகனே காவடி எடுக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ இது வரைக்கும் நம்ம எங்கேயாவது பார்த்துருக்கோமா? இல்லை. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, புதுசாக இருக்குது இல்லையா. இப்போ இந்த ஃபோட்டோவை எனக்கு அவங்க வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறாங்க. ஷேர் பண்ணி, இது பாருங்கக்கா, வித்தியாசமாக இருக்குல்ல முருகர், அவரே காவடி எடுத்து வச்சுருக்காரு, என்னையும் அவர் காவடி தானே எடுத்துகிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிவிட்டு அவங்களுடைய விஷயத்தோட இது லிங்க் ஆகுது. ஸோ அவங்க கனவோட இந்த ஃபோட்டோ மேட்ச் ஆகுது. அதனால் இந்த ஃபோட்டோ வித்தியாசமாக இருக்குதுன்னு பிடிச்சி போய் வாட்ஸ்அப்பில் அவங்க வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்காக இந்த ஃபோட்டோவை அவங்க ப்ரொஃபைல் பிக்காக மாற்றிட்டாங்க. அண்ட் அவங்க இன்னொன்று சொன்னாங்க, இந்த முகமும் நம்ம சாய்நிவாஸில் எனக்கு கிஃப்டாக கிடைச்ச வெண்கல முருகருடைய முகமும் பார்க்க ஒரே மாதிரி இருக்குல்ல அப்படின்னு நாங்கள் பேசிக்கிறோம். சரி, ஆமாம், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. அண்ட் காவடி தூக்குற முருகன் வந்து பார்க்க ரொம்ப வித்தியாசமாக நல்லா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறோம். இந்த ஃபோட்டோவை அவங்க ப்ரொஃபைல் டிபியாக வச்சுக்கிறாங்க, ஐ மீன் வாட்ஸ்அப் டிபியாக வச்சுக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் பால் குடம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறோம், பழனிக்கு போகிறோம். அடிவாரத்தை நோக்கி நாங்கள் போய்கிட்டு இருக்கும்போது கடைவீதியில் ஒரு பை எங்கள் கண்ணுக்கு தென்படுது, ராகவியோட கண்ணுக்கு தென்படுது. அது என்ன பை அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஒரு கட்டப்பை தான் தென்படுது. அந்த கட்டப்பையை ஃபோட்டோ எடுத்திருக்கேன், நீங்களே பாருங்கள். எந்த ஃபோட்டோவை எனக்கு அவங்க வாட்ஸ்அப் பண்ணாங்களோ,
எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் அவங்க டிபியாக வச்சுக்கிட்டாங்களோ, அந்த ஃபோட்டோ வித்தியாசமாக இருந்ததுன்னு தான் வச்சுக்கிட்டோம். அதே ஃபோட்டோ போட்ட பிரிண்ட் பண்ண ஒரு கட்டப்பை பழனியில் தென்படுது. அச்சு பிசுறாம அதே ஃபோட்டோ. ஆனால் அந்த பையில் கீழே எழுதியிருக்கு, காவடி பிரியன் முருகா போற்றி. காவடி பிரியன் ஆமாங்க. அதனால தான் இந்த பொண்ணை காவடி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் எந்த ஃபோட்டோ வந்து அவங்க ஃபோனில் கிடச்சிதோ அந்த ஃபோட்டோவை காட்டியே அவர் தரிசனம் கொடுத்துருக்காரு பாருங்க. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு ஒன்று. இன்னொன்று, நான் வந்து இந்த ரூபத்தில் தான் நான் உனக்கு காட்சி கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதையும் காட்டியிருக்காரு. இது எப்போனா, ராகவி கையில் காவடியை வாங்கிட்டு பே பண்ணிவிட்டு தோளில் காவடியை வச்சு அவங்க நடந்து போய்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக அவங்க நடந்து போகும்போது ஒரு லேடி கையில் கட்டப்பையை எடுத்துகிட்டு, இந்தாம்மா கட்டப்பை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கட்டப்பையில் முருகர் தன் கையில் தோள் மேலே காவடி வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் பாருங்கள், இந்த ஃபோட்டோ அவங்க ஏற்கனவே வாட்ஸ்அப் டிபியாக வச்சுருக்காங்க. பாருங்களேன், அது எப்படி தான் அந்த சித்தர்களுக்குனே உள்ள வழிமுறைகள் இது. சித்தர்களுக்கே ஆன குருவான முருகனுக்கு இதெல்லாம் ஒரு சாதாரண விளையாட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இவங்க காவடியை தூக்கிட்டு போகிறாங்க. ஆப்போசிட்டில் இந்த பையை கொண்டுட்டு வர்றாங்க. காவடியோட முருகர் நிற்கிறாரு. ஸோ இவங்க டக்குன்னு அந்த பேகை வாங்கிக்கிட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. யோசிச்சு பாருங்களேன், நீ காவடி எடுத்துகிட்டு வரும்போது நான் உனக்கு இந்த மாதிரி தான் தரிசனம் கொடுப்பேன் அப்படின்னு தான் அவர் ஃபஸ்ட்டே காட்டி கொடுத்துருக்காருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ காவடியெல்லாம் கொண்டு போயாச்சு. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு நாங்கள் மிராக்கிள் ஷேர் பண்ணலாம். அவங்க எல்லாருக்கும் மிராக்கிள் ஷேர் பண்ணலாம். என்ன மிராக்கிள் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். எப்பயுமே என் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். வந்துட்டோன்னா இந்த மிராக்கிளை ஃபஸ்ட்டு சொல்லலாமா, அதை சொல்லலாமான்னு. ஆனால் நான் எப்பயுமே கடவுள்கிட்ட தான் அதை ஒப்படைப்பேன், பாபா கிட்ட தான் ஒப்படைப்பேன். எந்த மிராக்கிள் சொல்லட்டும்னு. இன்னைக்கு இந்த மிராக்கிள் வரணுங்கிறத நிர்ணயிக்கிறது யாருன்னு பார்த்தா பாபா தான். எப்பயுமே என்னோடய சேனல் தொடங்கின நாள்லேருந்தே நான் ஒன்று யோசித்து ஒரு மிராக்கிள் கொடுக்கலான்னு பார்த்தா அது நடக்கவே நடக்காது. அதுக்கு மாறாக அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் அவர் நடத்துவார். ஸோ இப்போல்லாம் நான் என்ன பண்ணுறதுன்னா, நான் என்ன வீடியோ கொடுக்கட்டும் பாபா சொல்லுங்கள், கைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பேன். அவர் எனக்கு குறிப்பு கொடுப்பாரு. இது மாதிரி தான். இப்போ அதே போல் எனக்கு வந்து அடுத்தது வந்துட்டோம், பாபா மிராக்கிள் கொடுக்கலாமா இல்லை பழனி மிராக்கிள் கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு யோசனை உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ எனக்கு வந்து ஒரு கனவு வருது. அந்த கனவில் வந்து நான் எங்கோ ஒரு இடத்துல நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். என்னை நோக்கி யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து என்கிட்ட ஒரு 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 துணியை கொடுக்குறாங்க. அது என்ன துணி அப்படின்னு நான் வாங்கி பார்க்குறேன். பார்த்தா அந்த துணி ஷீரடியில் எனக்கு வந்து சந்தனம் தொடச்சி கொடுத்தாங்க இல்லையா, பாபாவுடைய பாதத்தில் இருக்கிற சந்தனத்தை தொடச்சி கொடுத்தாங்க இல்லையா, ஒரு துணி, ஒரு மிராக்கிள் நான் ஷேர் பண்ணேன் இல்லையா, அந்த துணியை மடித்து என் கையில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த துணியை வாங்கினதும் என் கையில் அப்படியே பிரசாதம் மாதிரி நான் பவ்யமாக வாங்குகிறேன். வாங்கி அதை நான் மோந்து பார்க்குறேன். மோந்து பார்த்ததும் கொடான்னு அழறேன். நான் சொல்கிறேன், ஆஹா, இதே மாதிரியான ஒரு சந்தனம் தான் எனக்கு, இந்த சந்தன துணி தான் எனக்கு ஷீரடியிலையும் கிடச்சிது அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு சந்தன துணி என்கிட்ட இருக்குது, ஏற்கனவே இருக்குது. இதே மாதிரியான ஒன்று தான் எனக்கு வந்து ஷீரடியில் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கொடன்னு அழறேன். நான் அழுதுட்டு அந்த சந்தனத்தை மோந்து பார்க்குறேன். திரும்பவும் அழறேன். அழுதுகிட்டே இருக்கும்போது அப்படியே நான் நிமிர்ந்து பார்க்குறேன். வானத்தில், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, வானத்தில் முருகன், அவருடைய தலை, வேல், அவருடைய கிரீடம், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இதே போல் முருகர் எனக்கு காட்சி கொடுக்குறாரு. நான் அதனால தான் அது மாதிரியே ஒரு ஃபோட்டோவை இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குற இதே கோலத்தில் என்ன கொஞ்சம் ப்ளூயிஷாக இருந்தார். இது மாதிரி கலர்ஃபுல்லாக இல்லை, ப்ளூ டார்க் நேவி ப்ளூவில் இருந்தார். இதே மாதிரி இவ்வளோதான், ஹாஃப் முருகர் எனக்கு வானத்தில் காட்சி கொடுக்குறாரு. கனவு முடிஞ்சது. உங்களுக்கு புரியுதுங்களா? கனவில் வந்து ஷீரடியில் எனக்கு கிடச்ச அந்த சந்தனம் தொடச்ச துணியை திரும்பவும் யாரோ கொண்டு வந்து என் கையில் கொடுக்குறாங்க. இதே மாதிரி இந்த துணி, இந்த சந்தனம் தான் எனக்கு வந்து ஷீரடியிலையும் எனக்கு கிடச்சிது, இது என்கிட்ட இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதே சந்தன மனம் அப்படின்னு சொல்லி அப்படியே அலறேன். கனவு முடிஞ்சது. ஆனால் முடியறதுக்கு முன்னாடி நிமிர்ந்து பார்த்தா
வானத்தில் இது போல் முருகர் காட்சி கொடுக்குறாரு. எனக்கு ரொம்ப நேரம் இந்த கனவுக்கு அர்த்தமே புரியலை. என்ன சொல்ல வராரு? என்கிட்ட ஏற்கனவே ஷீரடி சந்தன மிராக்கிள் நான் ஏற்கனவே ஷேர் பண்ணிட்டேனே அப்படின்னு எனக்கு ஒரே கன்ஃப்யூஷன். ஷீரடியில் இருக்குது அதே துணிங்க, ஷீரடியில் எனக்கு கிடச்ச அதே சந்தன துணி தான் கனவில் என் கையில் இருக்குது. ரொம்ப நேரம் எனக்கு புரியலை என்ன சொல்ல வராரு, முருகருக்கும் இதுக்கும் சந்தனத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னலாம் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆனதுக்கப்புறம் தான் ஃபைனலி எனக்கு புரிய வருது. ராகவிக்கு பழனியில் சந்தனம் கிடச்சது இல்லையா, பள்ளியறை பூஜையில் கொடுக்குற அந்த காலை நேர பூஜை சந்தனம் வந்து எப்படி தேடி கொண்டு வந்து கொடுத்துட்டு போனார், அந்த சந்தன மிராக்களை அடுத்து நீ சொல்லு அப்படின்னு முருகர் எனக்கு சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து தான் புரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன். தினமும் எனக்கு இதே தான் வேலை. ஒரு கனவு வந்தால் அந்த கனவை நினச்சிக்கிட்டே சமையல் பண்ணுவேன். என்ன கனவு அப்படின்னு வாசல் தொளிக்கிற நேரத்துலேருந்தே யோசிச்சுக்கிட்டே வேலை செய்வேன். அப்புறம் எப்படியோ ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து அந்த கனவுக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சிருவேன். ஸோ ஃபைனலி நான் என்ன கேட்டுட்டு தூங்கினேன், நான் என்ன மிராக்கள் அடுத்து சொல்லட்டும், பாபா மிராக்கள் இருக்குது அதை சொல்லட்டுமா இல்லை முருகர் மிராக்கள் சொல்லட்டுமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் தூங்கும்போது முருகர் கனவில் வந்து ராகவிக்கு நான் ஒரு சந்தன மிராக்கள் பண்ணினேன் இல்லையா, அதை சொல்லு அப்படின்னு எனக்கு கனவில் எப்படி உணர்த்திட்டு போனாருன்னா, உனக்கு இதே போல் ஷீரடியில் உனக்கு சந்தன மிராக்கள் நடந்ததில்ல, உனக்கு கிடச்சதில்ல, அதே போல் ராகவிக்கு பழனியில் நடந்திருக்கு, அதை நீ சொல்லு அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. இல்லை நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். நான் எப்பெல்லாம் நம்ம சேனலில் வந்து முருகன் மிராக்கள் கொடுக்கலான்னு முடிவு பண்ணுறேனோ அப்போல்லாம் எனக்கு முருகர் கனவில் காட்சி கொடுப்பாருங்க. இதோட ஒரு 2-3 வாட்டி ஆயிடுச்சு. என்னன்னு தெரியல. நான் எப்போல்லாம் வீடியோ கொடுக்கலாம் முருகர் மிராக்கள் சொல்லலான்னு யோசிப்பேனோ அன்னைக்கு மட்டும் கரெக்டாக அடுத்த நாள் வீடியோ ரிலீஸ் ஆகும். அன்னைக்கு காலையில் எனக்கு வந்து முருகர் காட்சி கொடுப்பாரு. அதே போல் தான் இந்த வாட்டியும் எனக்கு நடந்தது. ஸோ ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பழனி ட்ரிப்னால் அது இந்த சூப்பரான ட்ரிப் தாங்க இது. உண்மையாலுமே எவ்வளோ லீலைகள், எத்தனை அற்புதங்கள், எத்தனை வந்து என்னென்னமோ செஞ்சுருக்காரு பாருங்களேன். இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பழனியில் அந்த சந்தனம் வந்து ரொம்ப ரொம்ப ரேராக பூஜை அட்டன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது மருந்து மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. நவவாசன சிலையில் வைக்கிற அந்த சந்தனத்தை தான் எடுத்து இலையில் மடித்து கொடுக்குறாங்க. அந்த சந்தனம் தான் ராகவிக்கு வந்து அன்டைமில் கிடச்சிருக்கு. அது முருகனுடைய அருளால். அது ஒரு மருந்து மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நம்ம திருச்செந்தூரில் பன்னீர் இலை விபூதியோ அது போல் தான் இந்த சந்தனமும். ஸோ அவ்வளோதான் மக்களே. அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய மிராக்கிள்ஸ் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ ஸ்டே டியூன் மக்களே. இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.